வணக்கம். திணை சிறுதானியம் இதுடைய பலன்கள் என்னென்ன? எந்தெந்த வியாதி இருப்பவர்களுக்கு இது அருமருந்தாக வேலை செய்யும்? இதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். முதல்ல திணை அப்படின்றது ஃபாக்ஸ்டெயில் மில்லட். இது நுரையீரலுடைய திசுக்களை கிளென்ஸ் பண்ணும். நுரையீரலுக்கு அருமருந்து. நுரையீரல் சார்ந்த வியாதி, உதாரணத்துக்கு ஆஸ்துமா, அதுக்கப்புறம் நுரையீரல் கேன்சர் இருக்கிறவங்க இந்த சிறுதானியம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது ரெண்டாவது, இந்த திணை ஃபாக்ஸ்டெயில் மில்லட் இதில் 8% ஃபைபர் இருக்குது, 12% புரதம் இருக்குது, மினரல்ஸு நிறைய இருக்குது. கால்சியமு, மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸு, மேங்கனீஸு, இரும்பு சத்து, அதோட சேர்த்து விட்டமின்ஸு நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ள சிறுதானியம் இந்த திணை சிறுதானியம். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது குழந்தைகள், வளர்கிற குழந்தைகள் இந்த சிறுதானியம், திணை சிறுதானியம் இதை எடுத்துக்கணும், உணவில் சேர்த்துக்கணும். அதுக்கடுத்தது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறனால அனீமியா இருக்கிறவங்களுக்கு இது அருமருந்து. அதுக்கடுத்தது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கணும். ப்ரெக்னன்சி டயத்தில் மலச்சிக்கல் வராமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது இந்த திணை சிறுதானியம். அதுக்கடுத்தது மூன்றாவது விஷயம், காய்ச்சல் வரும் சமயத்தில் திணை கஞ்சி அருமருந்தாக வேலை செய்யும். திணை கஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறப்பயே காய்ச்சல் எல்லாமே கம்மியாயிடும். அதுக்கடுத்தது காய்ச்சல் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகி ஃபிட்ஸ் வரும், வலிப்பு வரும், அதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, அதை தடுத்து நிறுத்தக்கூடியது. அந்த சமயங்களில் நம்ம திணை கஞ்சி அந்த வரக்கூடிய இன்சிடென்சஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடும். காய்ச்சல் அப்படின்னாலே திணை கஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிடணும். திணை சிறுதானியத்தில் காய்ச்சலுக்கான மருந்து. இதே பாரம்பரிய அரிசிக்கு கருங்குருவை அரிசி காய்ச்சல் சமயத்தில் எடுத்துக்கணும், கருப்பு கவுனி எடுத்துக்கலாம். இந்த பாரம்பரிய அரிசிகள் பற்றி அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். அதோடைய பலன்கள் எல்லாமே எல்லாருமே உணவை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ மற்ற விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் லைஃப்பில் யூஸ் ஆகாது. உணவை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப காய்ச்சல் அப்படின்னாலே திணை எடுக்க ஆரம்பிச்சிடும். திணை தான் மைண்டுக்கு வரணும். கர்ப்பகாலம் அப்படின்னாலே திணை ஞாபகத்துக்கு வரணும். சரி, அதுக்கு அடுத்தது ஃபிட்ஸு, வலிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய மருந்துகள் எடுத்துக்குவாங்க. அவங்க இந்த திணை சிறுதானியம் உணவில் தொடர்ச்சியாக சேர்த்துக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த இன்சிடென்சஸ் எல்லாமே கம்மியாயிரும். படிப்படியாக அதிலிருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கடுத்தது ஐந்தாவது விஷயம், பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பெண்கள் அப்படின்னா பெண்களுக்கு வரக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு, ப்ளீடிங் அதிகமாக போகிறனால இரும்பு சத்து குறைபாடு, இல்லை எந்த ரீசனுக்காக இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்யும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடியது திணை சிறுதானியம். அதுக்கடுத்தது ப்ளீடிங் அதிகமாக போகிறதுக்கு பேர்ன்ஸ் அப்படின்றது ஏதோ ஒன்று, புண்ணு சுற்றுச்சு, இல்லை சூடு சம்மந்தப்பட்ட வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, இதை சரி பண்ணும். இப்போ ஒரு சமையல் வேலை செய்கிறாங்க, எண்ணெய் பட்டுருச்சு, அந்த இடத்தில் காயமாக இருக்குது, சிறுதானியம், திணை சிறுதானியம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது, அது சரி பண்ணும். பொதுவாக பெண்களுக்கு அருமருந்தாக வேலை செய்யும் இந்த திணை சிறுதானியம். இன்னொரு விஷயத்திற்கு பெண்களுக்காக அனீமியா, அதுக்கப்புறமா நம்ம சொன்னது பேர்ன்ஸு, அதுக்கு அடுத்தது ப்ளீடிங் அதிகமாக போகிறது, இன்னொன்று இருதயம், இந்த இருதயம் சார்ந்த படபடப்பு இருக்கிறது, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறது, இருதயம் சார்ந்த குறைபாடுகளுக்கு அது அருமருந்து. அதுக்கு அடுத்தது ருமட்டாய்டு, அதுக்கப்புறமா வந்து ஆர்த்ரைட்டிஸ் பெயின், வயதாகிறப்பயே ஒரு 40 வயசு ஆகிறப்பயே மூட்டு வலி இருக்கும், அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஆர்த்ரைட்டிஸ் தொந்தரவை இது சரி செய்யும். அதுக்கடுத்தது மவுத்து, வாயில் வரக்கூடிய கேன்சர், வயிற்றில் வரக்கூடிய கேன்சரை கண்ட்ரோல் பண்ண சக்தி வாய்ந்த சிறுதானியம் இந்த திணை சிறுதானியம். அதுக்கடுத்தது ஒரு சில தோல் சார்ந்த வியாதிகளுக்கு இது மருந்தாக வேலை செய்யும். பார்க்கின்சன், ஆஸ்துமாக்கு இது மருந்து. உணவே நமக்கு மருந்து. அதுக்கடுத்தது லேக் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னா பசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த திணை சிறுதானியம் எடுத்துக்கணும். இது அம்பலியை எடுத்துக்கிறது நல்லா வேலை செய்யும். அதுக்கடுத்தது யூரின் போகிறப்ப எரிச்சலாக போகுது அப்படின்னாலே திணை கஞ்சி எடுத்துக்கிறதுக்கு, திணை அம்பலி எடுத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ அந்த தொந்தரவை அப்பயே சரி பண்ணிடும். அதுக்கடுத்தது வயிறு வலி, டயரியா, இதுக்கு எல்லாத்துக்குமே திணை அருமருந்தாக வேலை செய்யும். சரி, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அதுக்கடுத்து தொடர்ச்சியாக மற்ற சிறுதானியங்கள், அதுடைய பலன்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.